ஹாய், நான் உங்களோட வெங்கட்டுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் 6 டேஸ் எடுத்துக்கிட்டேங்க இந்த கண்டென்ட் முடிக்கிறதுக்காக. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டெடிக்கேட்டான ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸுங்க. 2022 எந்த மாதிரி கோர்சஸ் படித்தோம் அப்படின்னா நாம் வேலைக்கு போக முடியுன்ற ஒரு விஷயத்தை நான் கொடுக்கணும்னு நினச்சேங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே என்கிட்ட எதை படிக்கலாம், என்ன படிக்கலாம், எப்படி படிக்கிறது, எவ்வளோ மாதம், நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் போட்டிருக்கிறத தொட்டு உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சேங்க. அந்த வீடியோ தான் நாம் பார்க்குற டாப் ஜாப் ஓப்பனிங்ஸுங்க. ஸோ சிறந்த வேலை வாய்ப்புகள் 2022. ஸோ இது 2022 ஸோ ஸ்பெஷலுங்க. ஏன் அப்படின்னா ஐடிக்கு சரியான பூம் கொடுக்குற ஒரு விஷயங்களாக இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ முதல் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா வெப் டிசைனிங். ஸோ வெப்சைட்ஸுங்க. வெப்சைட்ஸ்ன்றது எப்போவுமே இருக்குங்க. எங்கே போனாலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு வெப்சைட்ன்றது ரொம்ப ரொம்ப ஹை கிரிட்டிக்கல் பண்ணுங்க. அதனால் எப்போவுமே இந்த வெப்சைட்டுக்கான வெப் டிசைனிங்கான ஓப்பனிங்ஸ் எப்போவுமே இருக்குங்க. அதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா HTML, CSS, JavaScript, jQuery, AngularJS, அந்த லிஸ்ட் எல்லாமே படிக்கணுங்க. PHP with MySQL. சரி, இது எல்லாமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். என்ன தான் சார் அவங்களோட வேலையாக இருக்கும்? வெப் டிசைனர் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன் சார், என்ன தான் அவங்களோட வேலையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வேலைகள் என்ன வெப்பேஜ் டிசைன் பண்ணுறதுங்க. டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைனிங் த வெப்சைட்ஸ் தான் அவங்களோட வேலையாக இருக்கும். சார் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னா 2-3 மாதம் எடுத்துக்கங்க படிக்கிறதுக்காக. அண்டு என்னெல்லாம் படிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணணும், கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அட்லீஸ்ட் 4-5 வெப்சைட்டை PHPயில் ஏதோ ஒரு டெக்னாலஜியில் தயாரிச்சிடுங்க. அப்படி நீங்கள் தயாரிச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பக்காவாக பில்ட் ஆகிடுங்க வெப் டிசைனருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரூஃப் சார் வெப் டிசைனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி? இங்கே பாருங்கள், என்னோட கம்பெனியில் கேட்டிருக்கிற ஓப்பனிங்ஸுங்க. அதாவது என் கம்பெனியில் காஷிவ் இன்ஃபோடெக் நம்ம கம்பெனியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை வெவ்வேறு கம்பெனிஸில் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் தான், ஒரு 3 ஓப்பனிங் வந்திருக்குங்க. ஸோ வெப் டிசைனிங்கான ஒரு 3 ஓப்பனிங்கு. அடுத்து ஒரு 4 கவுண்ட் வந்திருக்குங்க. ஸோ அடுத்து வேறு ஒரு கம்பெனி கேட்டிருக்காங்க, 4 கவுண்ட்டுங்க. அடுத்து 10 பேர் கேட்டிருக்காங்க. தட்ஸ் ரியலி ஆசம். 10 பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 20 ஓப்பனிங்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 பேர் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. சரி, 5 பேர் கேட்டிருக்காங்க. இதில் 7 பேர் கேட்டிருக்காங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி நேமில் ஒரு 7 பேர் கேட்டிருக்காங்க. சரி, இது இல்லாமல் ஒரு 5 பேர் கேட்டிருக்காங்க. இப்போ கவுண்ட் பார்த்தீங்கன்னா 37 ஓப்பனிங்ஸ் இது வரைக்குமே நம்ம பார்த்துருக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த கம்பெனி ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ரியாக்ட் ரெக்கமெண்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். ரியாக்ட்டுங்க, HTML, CSS எல்லாமே கேட்டிருக்காங்க. 2 பேர் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 3 பேர் கேட்டிருக்காங்க. நான் போயிட்டே இருக்கேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வெப் டிசைனில் ஓப்பனிங்காக இருக்கணும். 20 பேர் கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஆசம். 20 பேர், பெரிய லெவலில் ஒரு ஓப்பனிங் வந்திருக்கும் போல இருக்குங்க. அடுத்து இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்திருக்குங்க. இது ஒரு 5 பேருங்க. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். திரும்ப ஒரு 5 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வெப் டிசைனுக்கான ஓப்பனிங்ஸ் இது பிக்கஸ்ட் ஓப்பனிங். டோட்டல் வேக்கன்சி 200 பேருங்க. 200 பேர் கேட்டிருக்காங்க. இதுதான் வெப் டிசைனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அளவுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வெப் டிசைனர் இருக்குது. சார் இதை எப்படி சார் படிக்கலாம்னா, எப்போவுமே வெப் டிசைனர் அதை மட்டும் படிக்காதீங்க. அது கூட சப்போர்ட்டிவாக இருக்கிற சில விஷயங்களை படிச்சுக்கணும். வெப் டிசைனராக போக முடியலனா கூட வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக தான் நீங்கள் படிக்கணுங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் இன்டர்ன்ஷிப் ஆர் கோர்ஸ்ன்ற மாதிரி தான் இதோட பேருங்க. ஓகேவா? வெப் டிசைனிங் படிச்சுங்க. கூடவே க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிச்சுங்க. வெப்சைட்ஸ் டிப்ளாய் பண்ணுற க்ளவுட் செம்ம ஃபேமஸுங்க. ஜாவா, .NET, பைத்தான் இது இருந்தால் ஒரு அப்ளிகேஷன் லாங்குவேஜ் கற்றுக்குங்க. இது இல்லாமல் டேட்டா பேஸும் கற்றுக்குங்க. ஓகே, இந்த மாதிரி படிச்சிங்கன்னா வெப் டிசைனிங் மட்டும் படிக்கலாங்க, தப்பு கிடையாது. ஓப்பனிங் அட்டாக் பண்ணலாங்க. ஆனால் இது வைடராக நீங்கள் படிக்கும்பொழுது ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 8,000 50,000 வரைக்கும் பே பண்ணுவாங்க. 100% சேஃபானது. யார் வேணால் படிக்கலாங்க. ரொம்ப ஈஸி வேலைக்கு போகிறதுங்க. மார்க்கெட்டில் இப்போ செம்ம ஓப்பனிங் போயிட்டுருக்குங்க. சரிங்களா? இது இல்லாமல் நம்ம ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய புதுசாக ஃப்ரேம் ஒர்க்ஸாக வந்துட்டுருங்க. வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணுங்க. ஓகே, இதான் வெப் டிசைனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது சரி வெப் டிசைனில் இந்த இடத்துல வேறு ஏதாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங் மேலே வேறு ஏதாவது படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மேபி நீங்கள் நெட்வொர்க்கிங்கும் சூஸ் பண்ணி படிக்கலாங்க. இதுவுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குங்க. இது 4மே படிச்சிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகிடுங்க. ஓகேவா சார்? இது ஒரு ஓப்பனிங்க. சார் இது எல்லாத்தையும் நான் படிக்கணும் அப்படின்னா எப்படி சார் படிக்கலாம்னா, இது இன்டர்ன்ஷிப்பாக இல்லை கோர்ஸாக படிங்க. ஓகே, இன்டர்ன்ஷிப்னா ஒரு கம்பெனிக்கே போகிறீங்க, கற்றுப்பீங்க, அங்கேயே ரிசர்ச் பண்ணுவீங்க, அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவீங்க. அது மூலமாக வேலைக்கு போகிறது தான் இன்டர்ன்ஷிப்புங்க. இந்த கேரியர் பிரேக்குங்க, கேரியரை சேஞ்ச் பண்ண, மெக்கானிக்கல்லேருந்து மூவ் ஆகணும் சார், சிவிலேருந்து மூவ் ஆகணும், அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லையும் இன்டர்ன்ஷிப் தரோம், ஆஃப்லைன்லையும் இன்டர்ன்ஷிப் கோர்ஸும் கொடுத்துருங்க. கூகுள் மீட்டே அழகாக சொல்லி கொடுத்துருவோம் நாங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுங்க. ஓகே, ஸோ என்னெல்லாம் படிக்கணும் அந்த டாபிக்ஸ் எனக்கு கொடுங்க சார்னா இந்த லிங்க்குக்கு போங்க. kashivinfo.com/fullstackdeveloper training in Chennai.
இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் படிக்கின்ற லிஸ்ட் அழகாக நான் கொடுத்துருப்பேன். அதை பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கிங்க, ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இது வந்து உங்களுடைய வெப் டிசைனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்ருப்பேங்க. ஓகேவா? எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இது ஃபேமஸ் அது ஃபேமஸ்னுவாங்க. என்ன ப்ரூஃப், அந்த ப்ரூஃப் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வித் ப்ரூஃபோட காமிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி காஷி இன்ஃபோடெக் கம்பெனியில் படித்தாவே வருதா, அப்படின்னா எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இந்த எல்லாமே போட்டு பயங்கர கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். இப்போ 2வது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா .NETக்கு செம்ம ஓப்பனிங் போயிட்டுருக்கேன். அது என்ன சார் .NET அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி. அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த .NEட்டை யூஸ் பண்ணுவாங்க. C#, .NET ஃப்ரேம்வொர்க், ASP.NET, மாடல் வியூ கண்ட்ரோலர் ஃப்ரேம்வொர்க்குங்க, .NET கோர், இது எல்லாமே வந்து டாபிக்ஸ்க்கு நம்ம படித்து வச்சுக்கணுங்க. இதெல்லாம் படித்து வச்சுக்கணும், உங்கள் ப்ரொஃபைல் செம்மையாக பில்ட் ஆகும். என்ன தான் சார் .NET இன்ஜினியர் போய் கம்பெனியில் போய் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு C# வெப் அப்ளிகேஷன்ஸோ இல்லை ASP.NET வெப் அப்ளிகேஷன்ஸோ தயாரித்து அதை மேனேஜ் பண்ணுற வேலையை தான் வந்து .NET இன்ஜினியர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகே, நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னா 1 to 2 மாதம் இருந்தால் போதுங்க, நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே ஒரு கோர்ஸ் படிச்சிங்கன்னா அதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிடுங்க. அதை உங்கள் ரெஸ்யூமில் போட்டிங்கன்னா செம்ம வேல்யூங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு 3 to 4 அப்ளிகேஷன் தயாரிச்சுட்டு 1 to 2 வெப்சைட்ஸும் தயாரிச்சுட்டு ASP.NET வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் செம்மையாக பில்ட் ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்கலாங்க, சார் எப்படி சார் ஓப்பனிங்ஸ் எப்படி சார் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எடுத்த உடனே 10 பேர் கேட்டிருக்காங்க இந்த கம்பெனிலங்க. ஓகே, ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பேர் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 பேர் கேட்டிருக்காங்க. சரி, 7 பேர் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 10 பேர் திரும்ப கேட்டிருக்காங்க. செம ஓப்பனிங் போயிட்டுருக்குங்க. செம ஓப்பனிங் 6 பேர் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 பேர் கேட்டிருக்காங்க. அட்டி சாமி, செம ஓப்பனிங் போல இருக்கு. 20 பேர் கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா ஒரு 5 பேர் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ரீசெண்டாக வந்த ஓப்பனிங். பாருங்கள், மேலே பாருங்கள், டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 11 days 10 days தான் இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, ரீசெண்டாக வந்த ஓப்பனிங்ஸ் இதெல்லாம் காமிச்சிட்ருக்குங்க. ஓகேவா? ஸோ ஒரு 5 பேர் திரும்ப கேட்டிருக்காங்க இந்த கம்பெனியில். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா வந்து .NETக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கும் போல இருக்குங்க. 10 பேர் கேட்டிருக்காங்க. இப்போ 98 ஓப்பனிங்ஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. 108 டே சாமி, திரும்ப ஒரு 10 பேர் கேட்டிருக்காங்க. இது 5 பேர் கேட்டிருக்காங்க. சாரி, நம்பர் கவுண்ட் நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு 5 பேர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து .NET ட்ரெயின் கேட்டு திரும்ப ஒரு 10 பேர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 10 பேர் கேட்டிருக்காங்க. 128 ஓப்பனிங் வந்துச்சுங்க. லாஸ்ட் ஒரு 2-3 மாதத்துலேயே 128 பேர் வந்து நம்ம கம்பெனியில் காஷ்மீரில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ஒரு 5 கவுண்ட்டுங்க. சரி, 5 கவுண்ட்டுங்க. திரும்ப ஒரு 4 பேர் கேட்டிருக்காங்க. 132 கவுண்ட் ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? 137 பேர் திரும்ப 5 கவுண்ட் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ASP.NET வெப் டெவலப்மெண்ட் ஆஃப் .NET கேட்குறாங்க போல இருக்குங்க. 140 கவுண்ட் வந்துச்சுங்க. இதில் ஒரு 3 பேர், இதில் ஒரு 5 பேர் கேட்டாங்க. 145 ஓப்பனிங்ஸ் வந்துச்சுங்க. ஓகேவா? ஸோ இது 147 ஓப்பனிங் பக்கம் வந்திருக்கு பாருங்களேன். ஸோ இதில் ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க இந்த கம்பெனிஸில். ஸோ திரும்ப ஒரு 7 பேர். சரிங்களா? ஓகேவா? இது வந்து C# டெஸ்டிங்கோட சேர்ந்த ப்ரொஃபைலை கேட்குறாங்க. .NET வித் டெஸ்டிங்கோட சேர்ந்த ப்ரொஃபைலை கேட்குறாங்க. 156 ஓப்பனிங்ஸ் வந்துருக்குங்க. 164 ஓப்பனிங்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோங்க. இதில் ஒரு 8 பேர் கேட்டிருக்காங்க. 164 ஓப்பனிங் லாஸ்ட் 2 to 3 monthsலேயே இதுக்கு வந்துருக்குங்க. அப்படின்னா .NET கண்டிப்பாக படிங்க தைரியமாக. சத்தியமாக இதில் ஓப்பனிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல இருக்குங்க. இதில் ஒரு 3 ஓப்பனிங்ஸ் 167 போயிடுச்சுங்க. 172 5 ஓப்பனிங் 172 ஓப்பனிங்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் .NET படித்தவங்களுக்கு மட்டுமே கேட்டிருக்காங்க. 176 இன்னுமாயா போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ 176 ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. சார் .NEட்டை படிக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் .NEட்டை படித்தா வேல்யூ கிடையாதுங்க. நீங்கள் நம்ம எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணுங்க. ஒரு பேக்கேஜாக பில்ட் பண்ணுங்கள். இதுதான் .NET அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் இல்லை கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெப் டிசைனிங் படிச்சுக்கோங்க, நெட்வொர்க்கிங் படிச்சுக்கோங்க, .NET படிச்சுக்கோங்க. இங்கே ஆரக்கிள் தேவையில்லை, SQL சர்வர் 2மே படிக்கலாம். எதனா 1 படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து .NET இன்ஜினியர் தான் சார், எனக்கு வெப் டிசைனும் தெரியும், நெட்வொர்க்கிங்கும் தெரியும், டேட்டாபேஸும் தெரியும், ப்ரொஃபைல் செம்மையாக இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ இதுதான் ஒரு பக்காவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பேசப்படுதுங்க. 100% சேஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சேலரி கண்டிப்பாக சூப்பராக சேலரி கொடுப்பாங்க. ஓகேவா? அண்டு ஜாப் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி .NET கோர் அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வர டெக்னாலஜி எல்லாத்தையும் பக்காவாக படிச்சு வச்சுங்க. வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஓகேவா? ஸோ எந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் தேவையில்லை, படிங்க. .NET இஸ் சிம்பிளஸ்ட் லாங்குவேஜுங்க. ஈஸியாக கோடிங் கற்றுக்க முடியும், உங்களால் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ண பாருங்கள். ஓகேவா? சரி, அடுத்த ஓப்பனிங்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். .NEட்டில் என்னெல்லாம் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த லிங்க்குக்கு போங்க. kashifinfo.com/.net-training-in Chennai. இந்த லிங்க்குக்கு போய்ட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு see it here. சரிங்களா? இதில் டாபிக்ஸ் எல்லாமே அழகாக கொடுத்துருப்பேன். என்னெல்லாம் நீ படிக்கணுன்ற டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். போய் பாருங்கள், கற்றுக்குங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்குற ஓப்பனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜாவாக்கு பயங்கரமான ஓப்பனிங்ஸ் இருக்குங்க.
மார்க்கெட் நல்லாவே இருக்குது ஜாவாக்குங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஜாவா நீங்கள் படிக்கலாங்க. ஜாவான்றது ஆரக்கிள் கார்பரேஷன், முன்னாடி சன் கார்பரேஷன் வச்சுருந்தாங்க, இப்போ ஆரக்கிள் கார்பரேஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஜாவாவில் நம்ம என்னெல்லாம் படிக்கணும்னா கோர் ஜாவா, ஆப்லெட்டு, ஜாவா சர்வ்லெட் பேஜ்ன்ற வெப் பேஜ் ஆஃப் ஜாவா, ஸ்விங்குங்க, ஜாவா ஸ்விங், இது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கலாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து சார் ஜாவா இன்ஜினியர் ஆகிட்டேன் சார், நான் ஜாவா படிச்சிட்டேன், அப்போ அங்கே போய் என்ன தான் சார் வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஜாவா அப்ளிகேஷனை தயாரிக்கிறது, ஜாவா ஸ்விங்கை தயாரிக்கிறது, ஆப்லெட் ப்ரோக்ராமிங், இது இல்லாமல் ஜேஎஸ்பி ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஜாவாவில் வெப்சைட்ஸும் தயாரிப்பாங்க. ஓகேவா? அதை மெயின்டெனன்ஸ்க்கு தயாரிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, மெயின்டெனன்ஸ்க்கும் நல்ல ஸ்கோப் இருங்க. 1லேருந்து 2 மாதம் போதுங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து கற்றுக்கிறதுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜாவாவில் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு ரெஸ்யூமில் போட்டிங்க அப்படின்னா செம்ம வேல்யூ இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணுங்க. ஓகேவா? நான் திரும்ப சொல்கிறேங்க, ஜாவாவில் என்ன ஓப்பனிங் பார்க்கலாம். எடுத்தோடனே 10 பேர் தேவைப்படுதுங்க. சூப்பர். சரிங்க, ஜாவாவில் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 பேர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 பேர் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 6 பேர் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 4 பேர் கேட்டிருக்காங்க. 25 ஓப்பனிங்ஸ் வந்துருக்கு இது வரைக்குமேங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 31 பேர் வந்துச்சுங்க. இப்போ இதில் ஒரு 6 பேர் கேட்டிருக்காங்க. என் பேரை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க, வெங்கடேசன் ரிசோர்ஸ் அனுப்புங்கன்ட்டு. சரிங்களா? ஓகேவா? இதில் ஒரு 4 பேர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் நம்மளுடைய கம்பெனியில் வந்து படித்து சர்டிஃபிகேட் வச்சுட்டீங்கன்னாவே போதுங்க, ஓப்பனிங்ஸ்க்கு ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? 41 ஓப்பனிங் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ 41 ஓப்பனிங்கு, இப்போ ஒரு 4 ஆல்மோஸ்ட் 45 ஓப்பனிங்கு. ஸோ ஜாவாக்குமே ஓரளவு நல்லா தான் இருக்குங்க. ஆனால் இன்டர்வியூ கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 48 ஓப்பனிங் பார்த்துட்ருக்கோம், 50 ஓப்பனிங் அடி சாமி, ஜாவாக்குமே நல்லா தாங்க இருக்குது. ஸோ 55 ஓப்பனிங்க, ஜாவா டெவலப்பர் இன்டர்ன் ஃப்ரெஷர்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸுங்க, டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. 59 ஓப்பனிங்ஸ் இது வரைக்குமே பார்த்துருக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி நான் சொல்கிறது இந்த லாஸ்ட் ஒரு 3 to 4 மந்த்ஸுங்க, இந்த 2-3 இந்த 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே இருக்கிற ட்ரெண்டு தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குங்க, எவ்வளோ ஓப்பனிங் போயிட்டுருக்கு ஜாவாக்குன்ட்டுங்க. ஓகேவா? 119 அட கடவுள், இது பல்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 50 பேர் ஒரே ஷாட்டாக ஒரு கம்பெனி எடுத்திருக்காங்க. 50 பேர் எடுத்திருக்காங்க பாருங்கள். ஓகேவா? 119 ஓப்பனிங் வரைக்குமே ஜாவா இருக்குங்க. 50 பேர்னா ஈஸியாக உள்ளே போயிடலாங்க. சீரியஸாக அதான் உண்மைங்க. 124 போயிடுச்சுங்க. ஏ சாமி. ஓகேவா? ஸோ 124 ஓப்பனிங் லாஸ்ட் 3லேருந்து 4 மாதம் நம்ம கம்பெனியில் படிச்சிருந்தா எடுத்துக்கிறதுக்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜாவாவை படிக்கிறதா இருந்தால் திரும்ப சொல்கிறேங்க, ஜாவாவை சிங்கிளாக படிக்காதீங்க, பேக்கேஜாக படிங்க, அதான் நல்லது. வெப் டிசைன் படித்து வச்சுங்க, நெட்வொர்க்கிங் படிச்சு வச்சுங்க. அங்கே .NET பதிலாக இங்கே ஜாவான்னு போட்டிருக்கேன். ஜாவானா இங்கே ஆரக்கிள் படிங்க, SQL Server படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த 4த்தையும் இங்கே படிச்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் செம்மையாக பில்ட் ஆகிடுங்க. கம்பெனிக்கான எப்படி எடுப்பாங்க, ஒரு ஜாவா கேண்டிடேட் வேணும்பா, அவனுக்கு டேட்டா பேஸும் நல்லா தெரியுமா, நெட்வொர்க்கிங் நல்லா தெரியுமா, வெப் டிசைனும் நல்லா தெரியுமா, சூப்பரில் நல்ல கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும். ஒரு கோர்ஸை தயவு செஞ்சு எங்கேயுமே எப்போவுமே படிக்காதீங்க. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட படிக்கலாம்னு பரவாயில்ல, ஃபோன் பண்ணி பேசுங்க. ட்ரீட் மீ அஸ் எ பிரதர், அண்ணனா நினச்சி நீங்கள் என்ன வேணும் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் பண்ண ரெடியாக இருக்கேன் ஃபார் கேரியர் கைடன்ஸுங்க. ஓகேவா? ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஃபார் எவர் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்ஸ் சூப்பராக தான் இருக்குங்க, ஃபார் எவருங்க. அதனால் தைரியமாக படிங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த ஜாவாவோட அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் படிச்சு வச்சுங்க, க்ளவுடோட இன்டெகிரேட் பண்ணுறது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகிடுங்க. ஃபார் எவர் நீங்கள் சேஃபஸ்ட் ஜாபுங்க, நல்ல சேலரி, அருமையான சேலரி கொடுப்பாங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இதுதான் என்னுடைய வெப்சைட்டுங்க, kashivenkat.com/java-in-chennai. ஸோ இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. லிங்க்குக்கு போனீங்கன்னா நிறைய வந்து ஜாவாவுடைய ரிலேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. போய் பாருங்கள். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பைத்தான், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்க. பைத்தான் கார்பரேஷனோட ஒரு டூல் தாங்க. மார்க்கெட்டில் லாஸ்ட் ஒரு 7 வருஷமாக பயங்கர ஹாட்டாக இருக்கிறது தான் பைத்தான் லாங்குவேஜுங்க. பைத்தானை கொண்டு போய் மிஷின் லேர்னிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு மிஷின்ஸை வந்து ஆட்டோமேட்டட் லேர்னிங் பண்ண வைப்பாங்க. அதே வந்து அனாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்கு டேட்டா சயின்ஸுங்க. இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆட்டோமேட்டடாக ஒரு ப்ராசஸ் பண்ணோம், அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து ஓப்பனிங் சூப்பராகவே போயிட்டுருக்குங்க. சரிங்களா? ஸோ நம்ம படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங், GUI பைத்தான் அப்ளிகேஷன் எப்படி தயாரிப்பா, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இது எல்லாமே படிப்பீங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவில் ரிசர்ச்சர்ஸாக ஒர்க் பண்ணுவீங்க. செம்ம மார்க்கெட்டில் ஹாட்டான ஏரியா. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கேரண்டியாக இந்த ஃபீல்டு இருக்குங்க. ஓகேவா? ஸோ 1லேருந்து 2 மாதம் நீங்கள் கற்றுக்கலாங்க. தயவு செஞ்சு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 3லேருந்து 4 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிடுங்க. மினிமம் 4 ப்ராஜெக்ட்டை பண்ணி மிஷின் லேர்னில் 1, டேட்டா சயின்ஸில் 1, AIயில் 1, பைத்தானில் 1 பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகிடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் கேரியரை பில்ட் பண்ணணுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஓப்பனிங்ஸ் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வந்திருக்குங்க. சரி, 3 ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. இது இல்லாமல் இன்னொரு 5 ஓப்பனிங் வந்திருக்குங்க. ஸோ பைத்தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பைத்தான் தெரிஞ்சவே போதும், மற்றதெல்லாம் தெரிய தேவையில்ல, பைத்தான் தெரிஞ்சவே போதுன்ற மாதிரி டெஸ்டிங்கில் செலினியம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு செலினியம் வித் பைத்தான் அப்படின்ற மாதிரி ஸ்பெஷலாக கேட்டிருந்தாங்க ஒரு 3 பேருங்க.
ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஓப்பனிங்ஸ், ஆல்மோஸ்ட் 18 ஓப்பனிங் நமக்கு வந்திருக்குங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து .NET வெப் டிசைனுக்கு கொஞ்சம் அதிகமாக வருதுங்க. இதில் ஒரு 20 பேர் கேட்டிருக்காங்க. மொத்தம் 48 ஓப்பனிங் வந்திருக்கு. இதுவே டீசெண்டாக தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட 53 ஓப்பனிங். 53 ஓப்பனிங்கிறது டீசெண்டான ஓப்பனிங்ஸ் தாங்க. நமக்கு ஒரே ஒரு வேலை தானேங்க. ஸோ பைத்தான் படிக்கிறதா இருந்தால் திரும்பவும் அதே கான்செப்ட் தாங்க. ஒரு சிங்கிளாக பைத்தானை மட்டும் படிக்காதீங்க. பைத்தான் படிக்கிறதா இருந்தால் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறேன், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுங்க. அது கூடிய வெப் டிசைனும் படிச்சு வச்சுங்க. ஏன்னா பைத்தானே வந்து வெப் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஐடியா தேவைப்படுங்க. கம்பெனியுமே அந்த மாதிரி கேட்பான், ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுற மாதிரி. ஸோ பைத்தான் அப்ளிகேஷன் ரிசர்ச்சர், இன்டர்ன்ஷிப் ஆர் கோர்சஸ் அப்படின்ற மாதிரி தான் இதோட பேர் இருக்குங்க. ஸோ ஜாப் பொறுத்த வரைக்கும் அடுத்த 10 வருஷத்துக்கு மார்க்கெட் சூப்பருங்க. தைரியமாக கண்ணு மூட்டு படிங்க. எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் படிக்கலாம். கோடிங் இருக்குங்க, கோடிங் நான் கற்றுக் கொடுக்குறேங்க, சூப்பராக படிச்சிடலாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஓகே, இதில் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணால் லேட்டஸ்ட்டாக வர அட்வான்ஸ் அல்காரிதம்ஸ்லாம் தெரிஞ்சுங்க. அதை பைத்தானே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தெரிஞ்சினா போதும், நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை சூப்பராக பில்ட் பண்ணிடலாங்க. ஓகேவா? ஸோ இதில் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போடலை, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் படித்தா உங்களுக்கு ஏஐ வந்து கவலைப்படாதீங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன ஓப்பனிங்க சொல்ல போகிறேன். ஸோ பைத்தானுக்கான டாபிக்ஸுங்க, என்னெல்லாம் பைத்தான் நம்ம படிக்கலாம்னா இந்த லிங்க்குக்கு போயிடுங்க, kashivinfo.com/python-internship. இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்லாம் போட்டுருவேன், கவலைப்பட வேண்டாங்க. இது எல்லாமே டாபிக்ஸுங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாமே போய் பாருங்கள், ஒரு ஐடியாவே எடுத்துக்கங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா SQL ஆரக்கிள்கான ஓப்பனிங்ஸுங்க. SQLன்றது டேட்டா பேஸுங்க. ஒரு அப்ளிகேஷன் இருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இருக்கும். இந்த பேக் அண்ட் இருக்கிற SQL பற்றி தான். SQLக்கு சில கம்பெனிஸில் பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா அதில் டேட்டா பேஸ்க்கு தனியாக ஆள் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி SQL ஆரக்கிள்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா SQL நீங்கள் ப்ரோக்ராமிங், அட்வான்ஸ் SQLங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி சர்வருங்க, டேட்டா பேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம கற்றுக்கணுங்க. இதுதான் ரியல் டைமாக வந்து கம்பெனிஸ்லையும் போய் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 4 ப்ராஜெக்ட் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி அந்த டேட்டா பேஸில் எப்படி கொரியர் வந்து கற்றுக்குங்க. டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணதான் கற்றுக்கிட்டீங்கன்னா, DBA ஆக்டிவிட்டீஸை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இப்போ இன்னைக்கு January 11 ஓப்பனிங் வந்திருக்குங்க. SQLக்கான ஓப்பனிங் வந்திருக்குங்க. அதான் ஷாக்கிங்கான ஒரு விஷயங்க. ஓகேவா? ஸோ பை ஃபோனில் அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணியிருக்காரு, ஹெச்ஆருங்க. ஸோ இதுக்கு வந்து TSQLக்கு ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 பேர் வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்திருக்குங்க. நம்ம கம்பெனியில் SQL படிச்சோம்னா 4 பேர் வரைக்கும் என்னால் புஷ் பண்ண முடியுங்க. ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், சார் இந்த SQL நம்ம வந்து பேக்கேஜ் தான் படிக்கணுமானா, எதுவாக இருந்தாலுமே ஒரு ஃபீல்டை நோக்கி நீங்கள் ஓடாதீங்க. எப்போவுமே வந்து அது கூடயே நிறைய அலைன்டு ஃபீல்டை கற்றுக்குங்க. அப்படி கற்றுட்டீங்கன்னா நீங்கள் சேஃபுங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ வெப் டிசைன், நெட்வொர்க்கிங், ஜாவா, இல்லைனா பைத்தான், இல்லைனா .NET, இதெல்லாம் ஒன்று. இங்கே ஆரக்கிள் இல்லைனா SQL சர்வர் படிக்கலாங்க. ஆரக்கிளுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்க. ஆனால் தைரியமாக ஆரக்கிள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, SQL ஒன்று தாங்க, சின்ன மாற்றங்கள் மட்டும் தான் இருக்குங்க. சேலரி ஒரு டீசெண்டான சேலரிங்க, டீசெண்டான ஜாபுங்க. ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குங்க டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நம்ம ப்ரொஃபைலை பில்ட் பண்ணால் லேட்டஸ்ட்டாக இருக்கிற க்ளவுட் பேஸ்டு டேட்டா பேஸஸ் அதெல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகும். யார் வேணால் படிக்கலாங்க, எந்த டிகிரி வேணால் படிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, செம்ம ஈஸிங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கும், ஆனால் அட்டாக் பண்ணுறதும் ஈஸிங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்முடைய SQL டேட்டாபேஸ் டெவலப்பருக்கான இன்டர்ன்ஷிப் அண்ட் கோர்சஸ்ங்க. அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வேறு என்ன ஓப்பனிங் போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் நான் என்னெல்லாம் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த லிங்க்குக்கு போயிடுங்க, kashivinfo.com/oracle-training-in Chennai. அங்கே போனீங்கன்னா வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா எல்லாமே இருக்கும், போய் பாருங்கள், கற்றுக்குங்க. ஓகேவா? நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நெட்வொர்க்கிங் அண்ட் லினக்ஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பனிங்ஸுங்க. நெட்வொர்க்கிங்கிறது ஒரு டிஃபால்ட்டான ஒரு கோர்ஸுங்க. அதை கண்டிப்பாக வந்து எல்லாருமே அதை படிச்சிருங்க நெட்வொர்க்கிங்க. ஏன்னா எந்த கம்பெனிக்கு போனால் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குங்க, டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் இருக்குங்க. அதை மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பண்ண முடியும். நான் .NET தெரியும் சார், இதெல்லாமே நெட்வொர்க்கிங் தெரியும்னா செம்ம வேல்யூங்க. ஓகே, ப்ரொஃபைல் உங்களுக்கு சூப்பராக பில்ட் ஆகுங்க. ஸோ நெட்வொர்க்கிங் அண்ட் சர்வர் அட்மின் டீட்டெயில்ஸ்னால் நெட்வொர்க்கிங்கு, CCNA ரவுட்டிங் பற்றி கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. லினக்ஸ் சர்வர் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். என்ன தான் சார் கம்பெனியில் போய் பண்ணிங்கன்னா ரவுட்டர்ஸை கான்ஃபிகர் பண்ணுறது, நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணுறதுங்க, சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கும். 1லேருந்து 2 மாதம் இருந்துச்சுன்னா போதும், இது ஃபுல்லுத்தையுமே நீங்கள் படிச்சிட முடியுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ண வந்து ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணுறது, நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணுறது, சர்வர் எப்படி மேனேஜ் பண்ணுற ட்ரிக்ஸுங்க, இது எல்லாமே கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் செம்மையாக பில்ட் ஆகிடுங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் கேட்டு வந்திருக்குங்க ஒரு ஓப்பனிங்க. ஓகேங்களா? 5 பேர் கேட்டு வந்திருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு 3 பேர் கேட்டு வந்திருக்குங்க. ஓகேவா? ஸோ 3 பேர் இருந்தால் பெரிய லெவலில் செம்ம அமௌண்ட்டுங்க, நல்ல அமௌண்ட்டில் வந்துச்சுங்க.
ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஓப்பனிங் வந்திருக்கு. மொத்தம் 13 ஓப்பனிங்ஸ் வந்து நம்ம கம்பெனியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதையுமே நீங்கள் பேக்கேஜாக படிச்சு வச்சுக்கோங்க சேஃப்டிக்காக. நெட்வொர்க்கிங் தான் என் ஃபீல்டு சார், ப்ளஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது இல்லைங்களா. ஆஸ் யூஷுவல் நெட்வொர்க்கிங் நீங்கள் படிச்சுக்கோங்க, அது கூட சைபர் செக்யூரிட்டியும் படிச்சு வச்சுங்க, ஜாவா, .NET, பைத்தான் எதனா ஒன்று படிச்சு வச்சுட்டு ஆரக்கிள் ஆர் SQL சர்வர் படிச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா வேலைக்கு போகிறதும் ஈஸிங்க. அந்த வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து இது பிடிக்கலையா நெட்வொர்க்கிங்க, இல்லை சேலரி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறோமா, அடுத்த வேலைக்கு ஜம்ப் அடிக்கிறதுக்குமே இது பயன்படுங்க. ஓகேவா. அதனால் வந்து நம்ம பேசிக்காக இந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆக்கிங்க, அதான் உங்களுக்கு நல்லதுங்க. ஓகேவா. சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் when compared to the டெவலப்பர்ஸுங்க, ஏன்னா இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துருங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் கற்றுக்கிட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா செம்ம வேல்யூங்க. ஓகேவா. AWS அந்த மாதிரி கற்றுட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிருங்க. ஓகே. கூகுள் க்ளவுட் GCPயாக யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்டோடைய அஷ்யூர் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லை அமேசானோட வெப் சர்வீஸுங்க AWS இருக்கலாம். எதனா ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணி போயிடலாம். இதுதான் அந்த லிங்க்குங்க. போயிட்டு இருக்கிற என்னெல்லாம் நெட்வொர்க்கிங்கில் படிக்கலான்றதை இங்கே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே. இதில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா பிக் டேட்டா. ஐ லவ் பிக் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை தான் பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா வந்து இந்த ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், ட்விட்டர்லாம் இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற ஒரு இனாமரஸ் சிஸ்டம் தான் பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. இதில் ஹடூப், ஹைவ், மாங்கோடிபி, அப்பாச்சி ஸ்பார்க், கசண்டா, கிளிக்வியூ இந்த மாதிரி பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் நிறைய இருக்குங்க. நிறைய இருக்குது. அதில் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் இதை படிச்சு வச்சுங்க. ஹடூப்பில் பிளாட்ஃபார்மில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணுறது, டேட்டா பேஸோட எப்படி கனெக்ட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்க, மாங்கோடிபி மாதிரி யூஸ் பண்ணி NoSQLனு சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இது 1 or 2 months கிடையாதுங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 months அது தேவைப்படுங்க. ஏன்னா நிறைய டூல்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ ஹடூப்பில் வந்து ஒரு 4-5 ப்ராஜெக்ட்டை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறது செம்ம ஈஸியாக இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ஹடூப் பொறுத்த வரைக்கும் பிக் டேட்டாக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 5 ஓப்பனிங் வந்து வந்துருந்துச்சுங்க. ஃப்ரெஷரு 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுன்ற மாதிரி கேட்டுருந்தாங்க. சார் பிக் டேட்டாவை பயங்கரமாக படித்து வச்சுக்கலாமா? திரும்ப நான் சொல்கிறேங்க, பிக் டேட்டாவோட ஒரு பேக்கேஜாக படித்து வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ வெப் டிசைனிங் படித்து வச்சுங்க, அது கூடிய பிக் டேட்டா படித்து வச்சுங்க, ஜாவா, .NET, பைத்தான் எதனா ஒன்று படித்து வச்சுங்க, நான் ஆரக்கிள் SQL சர்வர். ஓகேவா. ஸோ இந்த பிக் டேட்டான்றது ஒரு பெரிய டெக்னாலஜி, நான் திரும்ப சொல்லிடுறேங்க. அது படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டங்க. அது கூடவே இதெல்லாமே படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. பட் ஆனால் படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். சேலரி when compared to any other டெக்னாலஜி பிக் டேட்டாக்கு அதிகமான சேலரி கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. நல்ல சேலரிங்க, மற்ற டெக்னாலஜியை விட இதுக்கு அதிகமான சேலரிங்க. ஏன்னா மார்க்கெட்டில் யாருமே கிடையாதுங்க, தெரிஞ்சுக்கங்க. மார்க்கெட்டில் யாருமே கிடையாதுங்க. இது படித்தா அஷ்யூர்டு ஜாபுங்க, கன்ஃபார்மாக வேலைக்கெல்லாம் போயிடலாங்க. ஓகேவா. ஸோ இப்போ போன வாரம் ரீசெண்டாக TCSல ஒரு தம்பி பிளேஸ் ஆயிருக்காரு, என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்க. ஓகேவா. ஸோ பிக் டேட்டா இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் இனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகுது. இதுதான் வந்து லிங்க்குங்க. இங்கே போயிட்டு பிக் டேட்டா ட்ரைனிங் இன் சென்னை, ஸோ kashivinfo.com பிக் டேட்டா ட்ரைனிங் இன் சென்னைன்னு போடுங்க, லிங்க் வருங்க, போய் பாருங்கள். பார்த்து அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு கற்றுக்க பாருங்கள். ஓகேங்களா. சரிங்களா. ஓகேவா. இதுதான் இந்த லிங்க்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குறது சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து இந்த லேடிஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரபிள். கோடிங் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்குள்ள நிறைய பார்ப்பாங்க. ஓகே. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வகையான டெஸ்டிங் இருக்குங்க. ஒன்று மேனுவல் டெஸ்டிங், இன்னொன்று ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இது ரெண்டுத்தையும் கற்றுக்குங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட பேசிக்ஸை கற்றுட்டு இதெல்லாமே கற்றுட்டா பெட்டராக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் அங்கே போய் என்ன வேலை செய்ய போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறது, வெப்சைட்ஸை டெஸ்ட் பண்ணுறது, அந்த வேலைகளை தான் நீங்கள் பவர்ஃபுல்லாக பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ 1-2 மாதம் இருந்துச்சுன்னா கற்றுக்கிறதுக்குங்க. நீங்கள் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் கேஸ்லாம் எழுதி பார்த்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ப்ரொஃபைல் பயங்கரமாக பில்ட் ஆகுங்க. ஓகேவா. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லேடிஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரபிளுங்க. ஆனால் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கோடிங் வேணும்னு சொல்கிறவங்க எல்லாமே இந்த ஃபீல்டுக்கு நுழைய பார்ப்பாங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் படிச்சுன்னா செம்ம வேல்யூ. எனக்கு ஒரு 3 ஓப்பனிங்ஸ் வந்துருந்துச்சுங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மட்டும் தயவு செஞ்சு படிச்சிடாது, அது மட்டும் படிக்காது, அது கூடவே அலைன் பண்ணி நிறைய விஷயங்களும் படிச்சு வச்சுங்க. நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி வெப் டிசைனிங் படிச்சு வச்சுக்கோ, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிச்சு வச்சுக்கோ, ஏன்னா ஜாவா, .NET, பைத்தான் எதனா படிச்சு வச்சுக்கோ, டேட்டா பேஸை படிச்சு வச்சுக்கோ. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை ஒரு வெப்சைட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணலாம், டேட்டா பேஸையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இன்னும் எஃபெக்டிவாக உங்களால் பண்ண முடியுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சேலரி கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குங்க. காம்படிஷன் ரொம்ப டஃப்புங்க. வெரி ஈஸி நான் இங்கே போட்டிருப்பேன் கிடையாதுங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. நிறைய பேர் படித்து சும்மா இருக்காங்க. ஓகேவா. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்க தான் செய்யுதுங்க. இது யார் வேணால் படிக்கலாம், எந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் படிக்கலாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக பேசப்படுதுங்க. ஃபைனலாக வந்து திரும்ப சொல்கிறேன், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நீங்கள் எந்தளவு படிச்சிங்களோ அந்தளவு உங்களோட ப்ரொஃபைல் சேஃபாக இருக்குங்க.
ஓகேவா. இது வந்து லைக் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கான கோர்ஸுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து செலினியம். ஸோ செலினியம் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஒரு டூலுங்க. என்னெல்லாம் டாபிக் படிக்கணும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்லாம் kashivinfo.com போங்க /selenium-testing-course இந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும், போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இங்கே இருக்க கண்டென்ட்ஸ்லாம் போய் கிளிக் பண்ணி அதை பார்த்துக்குங்க அண்ட் லேர்ன் பண்ணிக்கங்க. எங்கேயாவது சரிங்களா, காத்துக்குங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறதுனா சைபர் செக்யூரிட்டி நம்மளோட ஃபீல்டுங்க. சைபர் செக்யூரிட்டிக்கு எப்போவுமே ஓப்பனிங்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. ஓகேவா. ஸோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து செக்யூர் பண்ணுறது தான் சைபர் செக்யூரிட்டிங்க. சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட், பெனிட்ரேஷன் டெஸ்டிங், காலினெக்ஸ், மெட்டாஸ்ப்ளாய்ட் டூல்ஸ்னு இது எல்லாமே. காலினெக்ஸ்னால் என்னன்னா டெடிகேட்டட் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சைபர் செக்யூரிட்டிக்கு. ஸோ அதனால் இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுமே நீங்கள் அழகாக ப்ரிஃபர் பண்ணி படிக்கலாங்க. செக்யூரிங் தி அப்ளிகேஷன் ஆஃப்டர் லைக் அண்ட் வெப்சைட்ஸ் ஃப்ரம் ஹேக்கிங். ஒரு கம்பெனியில் இருக்கிற வெப்சைட்டையும் அப்ளிகேஷனை ஹேக்கிங்கில் தடுக்கிறதுக்காக தான் சைபர் செக்யூரிட்டி நீங்கள் படிப்பீங்க. 1 to 2 மாதம் டைம் எடுத்துக்கங்க படிக்கிறதுக்காகங்க. ஸோ லைக் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றுமே கிடையாது. நெட்வொர்க் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இது எல்லாமே செஞ்சு பழகிக்கோ. ஓகேவா. அதெல்லாம் தயாரித்து அதை செக்யூர் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் கம்பெனிக்குள்ளே போகிறதுக்குங்க. ஓகேவா. ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஓப்பனிங் எனக்கு வந்திருக்குங்க. நம்ம கம்பெனியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு 5 ஓப்பனிங் கேட்டிருக்காங்க, இன்னொரு 3 ஓப்பனிங் கேட்டிருக்காங்க, மொத்தம் 8 இருக்குது. ஸோ 8 ஓப்பனிங்ஸ் வந்து என்னோட கம்பெனிக்கு வந்திருக்குங்க. ஸோ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டியை நான் திரும்ப சொல்கிறேங்க, தனியாக படிக்காதீங்க. ஒரு வெப்சைட்டை தான் நீ ஹேக் பண்ண போகிற, அதெல்லாம் கற்றுக்கோ. ஒரு அப்ளிகேஷனை தான் ஹேக் பண்ண போகிற, கற்றுக்கோ. டேட்டா பேஸ் இல்லை நெட்வொர்க்கிங் கற்றுக்கோ. ஏன்னா சைபர் செக்யூரிட்டியோடு இதெல்லாம் அலைன்டு ஃபீல்டுங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா பயங்கரமான வேல்யூங்க. தைரியமாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓடலாங்க. ஸோ சார் ஃபியூச்சரில் நான் என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கோம், நிறைய சைபர் செக்யூரிட்டிக்கான டூல்ஸை தெரிஞ்சுக்க பாருங்கள். அது மோர் தென் இனஃப் டு பில்ட் யூர் ப்ரொஃபைலுங்க. ஓகேவா. ஸோ இப்போது என்னெல்லாம் படிக்கணும் சார் இந்த ஹேக்கிங்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா kashivinfo.com /ethical-hacking-training-in சென்னை இந்த லிங்க்குக்கு போங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கும். பாருங்க, இது எல்லாமே டாபிக்ஸ் தாங்க. போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். என்னோட ஃபீல்டுங்க. நான் ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் க்ளவுட் கம்ப்யூட்டிங்க. ஓகேங்களா. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னு சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் சொல்லுவாங்க. AWS பேஸ்டாக இதெல்லாமே படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு செம்ம வேல்யூ இருக்குங்க. ஓகேவா. ஸோ க்ளவுடு சர்வரை மெயின்டைன் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, இதுதான் நீங்கள் போய் அங்கே ப்ளே பண்ணக்கூடிய ரோலுங்க கம்பெனிஸில். ஓகே, 1 to 2 மாதம் போதுங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை நம்ம கற்றுக்கிறதுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸுங்க IAS வந்து கான்ஃபிகர் பண்ணுறது தான் வந்து இதெல்லாமே கான்ஃபிகர் பண்ணி ஃபுல்லாக பழகிடுங்க. ப்ராக்டிக்கலாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வேலைக்கு போகிறது செம்ம ஈஸியாக இருக்குங்க. ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 ஓப்பனிங்ஸ் வந்து லைக் க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்துச்சுங்க டெடிக்கேட்டடாக. ஓகேவா. க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை திரும்ப சொல்கிறாங்க பேக்கேஜாக படித்து வச்சுங்க. பேக்கேஜ் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேக்கேஜ் தான் வந்து வெப் டிசைனிங் படிச்சுங்க. அடுத்தது AWSோட க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிச்சுங்க, Java, .NET, Python படிச்சுங்க, அண்ட் Oracle or SQL சர்வர் படிக்கலாம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த டேட்டா பேஸுக்கு பதிலாக நெட்வொர்க்கிங் படிச்சு வச்சுங்க. ஸோ நெட்வொர்க்கிங் படிச்சு வச்சுங்க. AWS அண்ட் க்ளவுட் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே பயங்கரமாக படிச்சுங்க. சேலரி பிக் டேட்டா மாதிரி தான் பயங்கர அதிகமாக கிடைக்குங்க. நல்ல சேலரி கிடைக்குங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில். கோடிங் கம்மி, எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் உள்ளே போக முடியுங்க. இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜுங்க. ப்ராக்டிக்கலாக க்ளவுட் சர்வர்ஸை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீ வேலைக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் kashivinfo.com cloud-computing-training-in சென்னை. ஸோ இந்த லிங்க்குக்கு போங்க. அந்த லிங்க்குக்கு போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நம்ம என்னெல்லாம் படிக்கலான்ற லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க, ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா. ஓகேவா. அடுத்து போகலாங்க மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஓப்பனிங்ஸுங்க. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு அப்ளிகேஷனை கற்றுக்கணும், ஒரு வெப்சைட்டை கற்றுக்கணும், ஒரு மொபைல் ஆப், இது 3 தெரிஞ்சுன்னா நீ தான் கெத்து. அதுவும் ஹைப்ரிட் மொபைல் ஆப் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க. ரியாக்ட் மாதிரி. ஏன் சார் ஹைப்ரிட் அப்படின்னா வந்து நான் ஒரு கோடை எழுதுனேன், அது ஆண்ட்ராய்ட்லேயும் வேலை செய்யும், லைக் இதுலேயும் வேலை செய்யும், இதில் வேலை செய்யும், iOSலையும் வேலை செய்யும், ஆப்பிள்லையும் வேலை செய்யணும். அதுதான் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. செம்ம ஓப்பனிங்ஸ் இதில் போயிட்டுருக்குங்க. ஸோ கம்பெனிஸில் போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி மொபைல் ஆப்பை தயாரிக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, இதுதான் உங்களுடைய வேலைகளாக இருக்குங்க. 1 to 2 மாதம் போதுங்க. செம்மையாக உங்கள் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி நானே கொடுத்துருவேங்க. ஸோ மொபைல் ஆப்ஸ் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மொபைல் ஆப்பை நீங்களே சொந்தமாக தயாரித்து மொபைலில் ஏற்றிட்டு போயிடுங்க. அவனை போய் அப்படியே லைவாக காமிங்க, சார் இந்த வாங்க சார் நான் தயாரித்த ஆப்புன்ட்டு. ஸோ இது கம்பெனி பீப்புள் வில் கெட் இம்ப்ரெஸ்டுங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணுங்க. மொபைல் ஆப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 4 ஓப்பனிங்ஸ் வந்துருந்துச்சுங்க ரீசெண்டாங்க. அது ஒரு நல்ல விஷயங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ஒரு 5 ஓப்பனிங்ஸ் வந்துச்சுங்க மொபைல் ஆப்புக்குங்க. சூப்பரான ஓப்பனிங் இது. நல்ல சேலரிங்க.
இன்சென்டிவ் பாருங்கள், 10,000 வரைக்கும் வந்து நீ ஜாயின் பண்ண உடனே இன்சென்டிவ் வேறு தராங்க. அவ்வளோ வாண்டடுங்க மொபைல் ஆப்புங்க. ரொம்ப ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள், படித்தவங்களுக்குலாம் வேலைங்க, அதான் உண்மைங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கம்பெனியில் ஒரு 9 ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சுங்க. மொபைல் ஆப்னா நான் திரும்பவும் சொல்கிறேங்க, வெப் டிசைனர் தயவு செஞ்சு கற்றுக்கோ, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டு திரும்பவும் கற்றுக்கோ, ஜாவா.net, பைத்தான் அண்ட் ஆரக்கிள் டேட்டா பேஸுங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும். ஸோ சேலரி நீ நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ சேலரியை பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு போனீங்கன்னா வந்து இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா kashiinfo.com/android-internship இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ ஆர் ஏபிள் டு see it here. ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு போய் பாருங்கள், கற்றுக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஏரியாலையுமே ஓப்பனிங்ஸ் ஓரளவு நல்லா இருக்குங்க. அதாவது நம்மளுடைய வெப்சைட்டோ நம்மளுடைய ப்ராடக்ட்டையோ வந்து கூகுள் சர்ச் என்ஜினில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து லைக் கூகுளில் ஃபஸ்ட்டு பேஜில் வரணும், ஃபஸ்ட்டு லிங்க்கில் வரணும். அந்த மாதிரி வந்து லைக் ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் கொடுக்குறது, லிங்க்டின்னு, ட்விட்டரு, இன்ஸ்டா இதில் வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இது எல்லாமே தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற சரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ எஸ்எம்எம் சரிங்களா? ஓகேவா? எஸ்எம்எம் சொல்லுவாங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கு. ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணுறதுங்க. எஸ்இஎம்ங்க, சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங்கு. கூகுளில் ஃபஸ்ட்டு நம்மளோட பேஜை கொண்டு வரதுங்க. இது எல்லாமே வந்து படிக்கிறது தான் நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இதுக்கு லைக் ஐயோ ஜாவா வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருப்போம் போல இருக்குது, தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை வந்து நல்லா பில்ட் பண்ண முடியுங்க. ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை தூக்கிட்டு மேலே வர்றது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வேலைங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 3 4 ப்ராஜெக்டில் வந்து லைவாக எஸ்இஓலாம் பண்ணிவிட்டு என்னெல்லாம் மார்க்கெட்டோட டூல்ஸ் இருக்கோ எல்லாமே கற்றுக்க பாருங்கள். கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகும். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கும் போல இருக்குது. ஸோ ஒரு 5 ஓப்பனிங்ஸ் வந்து எனக்கு ரீசெண்டாக வந்துருச்சுங்க, லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க மட்டுமேங்க. ஓகே, அது இல்லாமல் வந்து ஒரு 3 ஓப்பனிங் தனியாக வந்துச்சுங்க. ஓகேவா? மொத்தம் 8 ஓப்பனிங்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்த பசங்களுக்காகவே நம்ம கம்பெனியில் வந்துச்சுங்க. ஓகேவா? ஸோ அந்த ஓப்பனிங்ஸை நீங்கள் அழகாக அட்டாக் பண்ண முடியுங்க. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய பேர் படிப்பான், ஆனால் ஒன்றும் தெரியாதுங்க. அதனால் நீங்கள் படித்து பில்ட் பண்ணிங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தனியாக படிக்காமல் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜை படித்து வச்சுக்கிறது எப்போவுமே சேஃப் தாங்க. ஓகேவா? ஸோ நிறைய எஸ்இஓ டூல்ஸ் நீங்கள் கற்றுக்குங்க, ஜாப் ஈஸி தாங்க. ஏன்னா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டை மேலே தூக்கிட்டு வரவங்க தானே செம வேல்யூங்க. ஸோ இந்த லிங்க்குக்கு போங்க, kashiv.com/internship/digital-marketing-online-internship. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா வந்து யூ ஆர் ஏபிள் டு see lots of openings here. இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்க வேண்டியது இருக்குங்க. ஓகே, இந்த லிங்க்குக்கு போய் பாருங்கள், கற்றுக்குங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்னங்க பார்க்க போகிறோம்? அடுத்து நம்ம பார்க்குறது MATLAB அப்படின்ற ஒரு ஓப்பனிங்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க. MATLAB அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக MATLAB ப்ரோக்ராமிங், இமேஜ் ப்ராசஸிங் தான் MATLAB யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இமேஜ் ப்ராசஸிங் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா கம்பெனிஸில் போய் அந்த ஃபீல்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, 1-2 மாதம் டைம் எடுத்துப்பாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3-4 MATLAB அப்ளிகேஷனை பண்ணி பார்த்துருங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகிடுங்க. MATLAB கொஞ்சம் ஓப்பனிங் கம்மி தாங்க, பட் ஆனால் யாருமே கிடையாதுங்க. 3 ஓப்பனிங் வந்துச்சுல 3 பேர் எனக்கு கிடைக்கலங்க MATLABல, அதான் உண்மைங்க. அந்தளவு வந்து ஹைலி வாண்டடுங்க. ஈஸியாக ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கலாம். MATLAB நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? MATLAB பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் படிச்சுங்க, MATLAB படிங்க, ஜாவா.net, பைத்தான் எதனா ஒன்றுங்க. இது இல்லாமல் IoTன்னு சொல்கிற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்க, அதை பற்றி நீங்கள் படித்து வச்சுக்கலாங்க. ஸோ இமேஜ் ப்ராசஸிங் ஆட்டோமேஷனை நல்லா கற்றுக்குங்க, ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகும். சரி, அடுத்து நம்ம பார்க்குறது அதுக்கு முன்னாடி MATLAB பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லிங்க்குங்க. ஸோ MATLABோட லிங்க்கை நம்ம பார்த்துட்ருக்கோம், kashiinfo.com/MATLAB-internshipங்க. இந்த லிங்க்குக்கு போங்க, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்கன்னா வந்து MATLABக்கான டாபிக்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதை போய் பாருங்கள், கற்றுக்குங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எம்பெடட் சிஸ்டம்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எம்பெடட் சிஸ்டம்னா வந்து ஒரு கோடை நான் எழுதுனேன், அது ஒரு சிப்பில் பர்ன் பண்ணி அது மூலமாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட் நான் ரன் பண்ணால் அதுதான் வந்து எம்பெடட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எம்பெடட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சர்க்யூட் டிசைன் பண்ணுறது, சிப் பர்ன் பண்ணுறது, எம்பெடட் ப்ரோக்ராமிங் எழுதுறது, இது எல்லாமே கற்றுக்குங்க. லைவாக வந்து ரோபோட்டிக்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங்கில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, 1-2 மாதம் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. அண்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் ஒரு எம்பெடட் ப்ராஜெக்ட்டு, ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்டு அண்ட் IoT ப்ராஜெக்டை பண்ணிவிடுங்க. IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணினா வந்து செம்மையாக உங்களுக்கு ப்ரொஃபைல் பில்ட் ஆகும். 10 ஓப்பனிங்ஸ் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஓப்பனிங் எனக்கு வந்திருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லைக் மார்க்கெட்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம் படிக்கணும். ஆப்வியஸ்லி ரோபோட்டிக்ஸ், IoT, எம்பெடடு இது எப்படி மிக்ஸ்அப்பாக படிச்சு வச்சுங்க, அதான் சேஃபுங்க. ஸோ எம்பெடட் சிஸ்டம்ங்க, திரும்ப MATLAB வேணும்னா படிக்கலாம், இல்லை IoT இல்லை வந்து ரோபோட்டிக்ஸ் படிச்சுக்கங்க. IoT ரோபோட்டிக்ஸ் படிச்சுங்க, MATLAB வேண்டாம். எம்பெடட் சிஸ்டமுக்கு நீங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதா இருந்தாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட் டிசைனை கற்றுக்கிட்டீங்கன்னா செம்ம வேல்யூ இருக்குங்க.
ஓகே, ஐ திங்க் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எம்பெடட் சிஸ்டம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குன்னா kashivintro.com/embedded-system-internship இந்த லிங்க்குக்கு போயிட்டு நீங்கள் வந்து லைக் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா வந்து எம்பெடட் சிஸ்டம்க்கான ஓப்பனிங்ஸை நீங்கள் பார்க்கலாங்க. ஓகே, சாரி, கண்டென்ட் எல்லாம் பார்க்கலாங்க. இதில் என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாங்க. ஓகே, இதை போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ திங்க் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் அண்ட் ஆஃப்லைன் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். சென்னையில் வந்து நீங்கள் என்கிட்ட படிக்கலாங்க. ஸோ தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கங்க, நாளைக்கு படிக்கணும்னு சொன்ன யாருமே படித்ததே கிடையாதுங்க. இன்றைக்கி படிங்க, இப்போ படிங்க, ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள், எப்படியாவது ஜாபுக்கு போயிடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃப்பை டிலே பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி, இந்த வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும், அது நமக்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகணுங்க. ஸோ மாற்றுவோம் சமூகத்தை. சரிங்களா? நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்கி டெக் அண்ட் காஷன். நன்றி.